ஸோ அவ்வளோதான் கஷ்டம். நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. வேறு லெவலாக மிஸ்ட்டு சரியான சம்பவமாக தெரிஞ்சு. நல்ல வேலை. ஏற்பட போகலாம். இப்போ ஓகே ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் எடுத்தாச்சு, பேக் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே போயிட்டே இருக்கலாங்க. இனி நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து கோயம்புத்தூர் தாங்க. எங்கேயுமே நிப்பாட்டதில்லை. வரும்போது கூட ஒரு ஐயோபுஸாப்பா நான் கூட வரும்போது நினச்சிருந்தேன், சரி சின்ன ஜிப்லாம் தான் இருக்கும், ஸோ ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சேன்னா வண்டி ஆஃப் பண்ணி போட்டலாங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே என்ன இது தானே, அதனால் பிரச்சனை இல்லை. ஜிப்லைன் நான் வரும்போது கூட எதிர்பார்க்கல இப்போ இருக்கணும். இனி ஒரே ஸ்டாப் தாங்க. முடிஞ்சா டீ பிரேக் எடுக்கல, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூருக்கே போயிடலாங்க. ஸோ வண்டி ஆஃப் பண்ணி போட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா இது இறக்கம் தானே, வரும்போது தான் சரியான மேடு. இப்போல்லாம் இறக்குந்தாங்க. ஜிப்லைன் மிரட்டி விட்டாங்க. 160 ஹைட்டுன்னாங்க. நான் போகும்போது மிஸ்டாக இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் கீழே ஹைட்டை காட்ட முடியல, இல்லைன்னா ஹைட்டை காட்டியிருப்பேன். அஜயபுரம் போகும்போது மிஸ்ட்டு போயிடுச்சு. அப்போயே ஹைட்டை காட்டியிருக்கலாம். அவரோட இடத்துல நாங்கள் ஹைட்டை காட்டுறேன் பாருங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஆரம்பிச்சு வந்து இப்போ தான் ஒரு 10 months ஆகுதாங்க. ஸோ பரவாயில்ல, 10 monthsலாம். ஆனால் யாருக்கும் தெரியல, முடிஞ்ச அந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ இன்னுமே மிஸ்ட் இந்த பக்கம்லாம் இறங்காமல் அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயம்புத்தூர் வந்து சரி ஆல்ரெடி இது வந்த ரோடு தான். வரும்போது காட்டல. இந்த பக்கம் ஒரு ஹைபஸா போச்சு, பார்த்துட்டு மிரண்டேங்க நான். வேறு மாதிரியான ஹைபஸா, ஃபுல் ரெட் கலர் ஃபுல்லாக. ஸோ அந்த அண்ணன் வந்துட்டு அவரு யூடியூபர் தான் போல், பிளாக் எடுத்துக்கிட்டே போனார் வேறு மாதிரி. அப்புறம் அவரை பார்க்க எனக்கே ஆசையாக இருந்துச்சு. ஹைபஸா ஃபுல் பேக்கேஜில் போனாருங்க. சைடில் அந்த டாப் பாக்ஸாக கட்டி 3 பாக்ஸ் போட்டால் கட்டியிருந்தார். மேலே பின்னாடி பில்லியன் ஷீட்டில் ஒன்று, அப்புறம் சைடில் டபுள் 2 பக்கம் சைடில் கட்டியிருந்தாங்க. 3 கேமராங்க, வேற மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம வந்து ஃபியூச்சரில் அந்த மாதிரி தாங்க போயிடும் நினைக்கிறேங்க. போயிடும் எல்லாம் இறக்கம் தானே. எங்களுக்கு பெண்ணுங்க சாரல் விழுது. அங்கே இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, இங்கே வந்தால் சாரல் விழுது. சாரல் வேறு விழுகுதுங்க. கேமரா வேறு ஆன்ல வச்சுருக்கோம். ஸோ இந்த இதுக்காகலாம் அந்த கேமரா வந்து ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஆச்சுன்னா முடிஞ்ச வச்சு சொல்லி சுத்தமாயிருங்க. அப்புறம் சரி ஓகே இருங்க, நான் பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான் கஷ்டம். இங்கேருந்து அப்படியே கிளம்பி வச்சு மறையூரில் நிற்கிறோம். இப்போ ஏதோ டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்பணுங்க. மழைங்க திரும்பி நம்ம நினைச்ச மாதிரி மழை வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே கீழே இருக்கலாம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகிற மொத்தம்? எத்தனை கிலோமீட்டரு? 46 வரும்டா. 46 ஆனால் அதே மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும். ஏது ரோடா? மழை பெய்யுமா? இல்லை இதே மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்கும்? இதே ரோடு தான். வளைஞ்சு போன பிரச்சனை இல்லை. இந்த மழை பெய்யாம தான் ஓகே தான். இதுக்கப்புறம் நம்ம சிரிச்சு வரைக்கும் இதுதான் பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ ஓகே அப்படியே கீழே இறங்குனாங்கம்மா. இல்லை இறக்கண்ணா ப்ராப்பர் கட்டிட்டு ஆஃப் பண்ணி அம்மான்னு ஜெயிச்சு இருக்கலாம். ஸோ வேண்டலூரில் இந்த ஜிப்லைன் இருக்குது முக்கால்வாசி தெரியாது. நேற்று அவங்க பசங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாது நினைப்போம். அவங்க வந்து கான்டாக்ட் புக் பண்ணியிருந்தனால காய்ஸ் இந்த பக்கம் நல்லா ஹீட்டாக இருக்குது. மழை பிரச்சனை நாங்கள் அந்த இடத்துல மட்டும்தாங்க மழை பெஞ்சு ப்ரெஷ்ஷெல்லாம் ஈரமாகிடுச்சு. மறந்தாப்புல கீழே போட்டு விட்டுறேன் ப்ரோ. நான் வண்டி ஸ்டார்ட்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இன்னொரு வரைக்கும் இறக்கம்தான் பிரச்சனை இல்லைன்றீங்களா? இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும். அப்போ மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து வரும்போது ஒரு ஐபோன் பார்த்தோன்னு சொன்னாங்க. வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கு சூப்பர் பைக் எதுவுமே பார்க்கவே இல்லை. அது ஒன்று தான் பார்த்தது. அது ஒன்று அப்புறம் அங்கே ஒன்று அது மாரி சூப்பர் பைக் தான் பார்த்தோம். மற்றபடி மோஸ்ட்லி கண்டிப்பாக சூப்பர் பைக் ஒன்றும் அதிகமாக வரல. நம்ம போகும்போது
செக் போஸ்ட்டில் என்ன செக் பண்ணாங்க இந்த செக் போஸ்ட்டில்? செக் போஸ்ட்ல இது எப்படி சொல்லுவோம்னா எல்லாம் சும்மா ஒரு ரேண்டம் செக் தான். ஓ, வரல ஏதாச்சும் ஒன்று பார்த்து. ஆமாம், காரு மெயினாக செக் பண்ணாங்க, பைக்கு ரேண்டமாக செக் பண்ணி அனுப்பிச்சு. ஓகே ஓகே. கேமரா மாட்டின்னு எதுவும் சொல்லுவாங்களா? அப்படியே ஆமாம், அது கொஞ்சம் வளர்த்து நினைக்கிறேன். எனக்கு இன்ன வரைக்கும் கேமரா எனக்கு தெரியல. முன்னாடி கேமரா கழிச்சு இருக்கு. ஆனால் போவோம் பார்த்துக்கலாம், ஒரு வேலை கல்ல சொன்னால் கழிக்கலாம். இது எது ரெக்கார்ட் ஆஃப்ல தான் அவ்வளோதான். அப்புறம் அந்த பழத்தில் என்ன பண்றது? ஐயோ வண்டி பாவங்க. ஏண்டா நீங்களே கீரை டவுன் பண்ணி விளையாடுறீங்க. அதாவது கீர் இதெல்லாம் தமக்குன்னு உட்காருங்க, கீர் கூட அவ்வளோ அடி வாங்காது அந்த இடத்துல. ரன்னிங் போட்டு நிமிஷத்தையே போயிடு. இந்த இன்ஜின் டென்ஷன் போல. இல்லை அது பிஸ்டே சரிக்கல. இது என்ன உண்மைதான், அடுத்த மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ணலாம். இங்கே செக் போஸ்டா? இல்லை அது ஃபுல்லாக போண்டா. ஓ ஓகே ஓகே. சவராங்க அவன் ஊர்நாட்டுக்கு வந்து இன்னும் வந்து முடிய எடுக்கிறது. ஆமாம், உண்மையான முடிய எடுக்குது. ஒரு வீடியோலாம் சந்தோஷம் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த பக்கம் அதிகமாக யானை விரும்பி செய்வாங்க. அவங்க போகிற டைத்தில் ஏதாவது ஒரு யானையாச்சும் கிராஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக. அது எங்கே இருக்காது ரகசியம். சின்ன ஒல்லு சின்னான்னு போட்டு நைட்டு அதிகமாக நம்ம அங்கே வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. மோஸ்ட்லி வந்து சில இடத்துல வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அது இந்த பேட்டரி இஷ்யூனாலையும் மெமரியோட இஷ்யூனால தாங்க. அடுத்த முறை ஒரு பயங்கரமாக ரெடி ஆகி வரணும் போல. அடுத்த முறையில் பயங்கரமாக ரெடி ஆகணும். இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு இதே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. என்ன இருக்குங்க சேரா சார் வயசு பேக்கேஜ் கிட்ட ஆஹா வேறு கல்லாம் எண்பதுக்கு அப்புறம் இருந்தது. அதுதான் நான் ஒரு ரிலேட்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் சொல்லி கிளம்புறேன். அவங்களோட பிக்கப் பண்ணுறாங்க. இந்த காரா இது டயரை பார்த்தீங்களா? சரியான மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த வண்டி இப்போ தான் நான் பார்க்குறேன். கேரளா வந்துச்சு டயர் பயங்கர. கர்நாடகா. ஓ சாரி நான் சரியாக பார்க்க முடியேன். கர்நாடகா வந்துட்டீங்க. டயர் பயங்கரமாக போட்டிருக்காருங்க. இது எதுக்கு இந்த டயர்? எதனால ஒரு பிரோஜனம் கிடையாது. இங்கே பெருசாக இருக்குண்ணா. ஆஹா ரோடு அதாவது அடி வாங்கின கிரவுண்ட் கிளியர் இறக்கி ஏறப்ப நம்ம மேலே எதுனா சென்டர்லேயே போகும். கீழே இறங்கினாலும் பிரச்சனையே இருக்காது. கூட இறங்காது, மேலே ஈஸியாக போகும். ஓகே ப்ரோ. இப்போ ஏதாச்சும் ஒரு கல் இதெல்லாம் ஏற்றுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கிரவுண்ட் கிளியர் கம்மி தானே அது? கிரவுண்ட் கிளியர் கம்மி தான். 29 பொள்ளாச்சி 20 இந்த மாதிரி தான் பண்ணிட்டேன். உதவி பாரு, இப்போ ஏதாவது ஒரு இதில் நீங்கள் செக் பண்ணி பார்ப்ப பாரு. பண்ணிட்டேன். ரொம்ப கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குங்க. ரொம்ப கீழே இருக்குது. எப்படி தான் டெங்கி அங்கே இருந்தாங்க தெரியல. சரி அவ்வளோ ஆப்ஷன் போகுது தான். நாங்கள் லைட்டாக குளிருங்க. ஆனால் மேலே நிலமது வரைக்கும் குளிர ஆரம்பிக்குது. நாங்கள் அதே குரல் வச்சியாச்சும் கடலில் கிளம்புறோம். நைட் ரைடு. ஆமாம் நல்லா. I'm sorry if I seem uninterested or I'm not listening or I'm in. ஸோ இங்கே ஒரு சின்ன செக்கிங் பண்ணாங்க. சார் ஏறிங்க போகலாம். ஏறிங்க போகலாம். ஏய் குட்டி இங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்களா? இங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்களா? புரியல. இந்த ஃபாரஸ்ட் ஆஹா இவங்க இங்கே செக் பண்ணுறது எல்லாமே லோக்கல் இல்லையா? ஆமாம் லோக்கல். இவங்களா? பிரச்சனை இல்லை. இங்கே ரிப்பேர் போட்டுருக்கோம். பயங்கரம். இது எங்கேருந்து வருது? சின்ன செக் ஏன்னா இங்கே செக் பண்ணுவாங்க. கோயில் இருக்கிற ஃபேமஸான கோயில் இங்கே வெப்சைட் கோயில். வெப்சைட் இங்கே ஒரு கோயில் போகுது, இங்கே பஸ்ஸு போகுது. ஓஹோ என்ன போகலாம்ல?
ஓகே இருங்க. ஆ யார் சொன்னா சரி நம்மளே அனுப்பிட்டுங்க. இல்லைடா போகிறோம் இல்லை நம்மளே அனுப்ப நம்மளே அனுப்ப சொன்னாங்க. நீதான் நிற்பாட்டினேன் அவர் சத்தம் போட்டார். அதான் நான் யாருக்காருனேன் ஓகே ஓகே. நம்மளே எக்கடி இருந்துட போகுது ப்ரோ. நம்மளே எக்கடி இருந்துட போகுது. என்னது கூட்டு நம்மளை தான் கூப்பிட்டுருக்காங்களோ. இல்லை இல்லை நம்ம கூப்பிட்டுருந்தா நம்மளை தானே பார்த்தேன். சரி ஓகே. இல்லைங்க அவங்க யாரும் கூப்பிட்டாங்க, நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. டைம் போடுறாங்களா இப்படி வந்துட்டோம்னா நாங்கள் ஒரு அட்ஜஸ்ட் ஃபீஸை சேர்த்து விட போகிறாங்க நம்மளை. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வந்து நம்ம இன்ஃபார்ம் business here, but since my friends are here, I just came to kick it. Oh really, I would rather be at home all by myself, not in this room with people who don't even care about my well-being. I don't dance, don't ask, I don't need a boyfriend. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சுங்க. இவ்வளோ நேரம் நம்ம மைக்கே மாட்டாமல் வந்து பேசிட்டு இருக்கோங்க. ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது எனக்கே. சே எவ்வளோ பேசிட்டு வந்தேன் தெரியுமாங்க. நான் இப்போ எங்கேருந்து ஆரம்பிப்பேன், திருப்பி எங்கேருந்து நான் முடிப்பேன் எனக்கும் தெரில. இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்து எதுவுமே மைக்கில் ரெக்கார்ட் ஆகலைங்க. ஒஸ்ட்டுங்க. இவரையும் அப்படி இறங்கி தலையில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஓ சின்ன ரோடுனாலையா? ஓகே இவ்வளோ இடம் இருக்குது. நம்ம அங்கேருந்து அப்போ பேசிட்டு வந்திருக்கோம் ப்ரோ. நம்ம டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு வந்தோம்ல, அப்போ அங்கேருந்தே எதுவும் ரெக்கார்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் வாய்ஸு. சரி விடுங்க, 3 செக் போஸ்ட்டில் செக் பண்ணோம் தானே, நல்லா பார்த்துக்கலாங்க. எப்படி விட்டேன் சே விடுமலை என்ன 26 கிலோமீட்டர்னு போட்டுருங்க. சரி ஓகேங்க, நான் ஓரளவுக்கு பக்கத்தில் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அப்படியே வலையை விட்டு கீழே இறங்கியாச்சுங்க. இது என்ன ஊர் ப்ரோ? அச்சா ப்ரோ என்ன ஊர் இது? என்ன ஊர்? இது முடிஞ்சு ஸோ யூடியூபர் தாங்க அவங்களும், ஆப்போசிட்டில் வந்தவங்களும். ஸோ வேல்ஸ் கிராடு 1 கிலோமீட்டர் அது வரைக்கும் நமக்கு. ஸோ ஹீல்ஸ் விட்டு நம்ம கீழே இறங்கியாச்சு. மேலேருந்து வரும்போது மொத்தம் 4 செக் போஸ்ட் இருக்குங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 3 செக் போஸ்ட்டு, இப்போ கடைசியாக ஒரு செக் போஸ்ட்டு. ஸோ இந்த சைடு உள்ளே போகும்போது வந்து இந்த செக் போஸ்ட்டில் வந்து காசு வாங்குவாங்க போல். அதாவது எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல, ஆனால் எதுக்கு வாங்கணும்னு தெரியல. அவங்க ஏன் காசு அது ஒன்றும் புரிய மாட்டேதுங்க. ஹில் ஸ்டேஷனில் இருக்குது, ஏறுறதுக்கு எதுக்குங்க இங்கே காசு கொடுக்கணும்? ஸோ இந்த கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட இருந்து எப்படிலாம் காசை உருவ முடியுமோ அப்படிலாம் உருவிடுறாங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க, மொத்தம் 5 செக் போஸ்ட்டு. ஸோ எல்லாத்துலேயும் மாரி இங்கே வந்தோம்னா இங்கே வந்து மாட்டிப்போம் நம்ம. அஞ்சு செக் போஸ்ட்டுங்க. 5 செக் போஸ்ட்டில் நீங்கள் மேலேருந்து இங்கேருந்து எப்படி வந்தாலுமே நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களோ இல்லை ஏதாச்சும் பண்ணாலுமே மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதனால் மலைக்கெல்லாம் போகும்போது அத்தியாவசிய பொருளெல்லாம் அத்தியாவசிய பொருள் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அத்தியாவசியம் இல்லாத பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீர்கள், அது உங்களுக்கு தான் நல்லது. ராஜன் உள்ள வர பாருங்க. எனக்கு என்ன இப்போ கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம மேலேருந்து வரும்போது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்ரு உடுமலைக்கு வந்து 15 கிலோமீட்டரும் காட்டுதுங்க. ஒரு 10-15 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு மைக்கே மாட்டலைங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். சார் எப்படி மைக் மாட்டுறதா மறந்தனே தெரியல. ஸோ எனக்கு அது வேற ஒரே ப்ரெஷராக இருக்குங்க. ஆமாம் சிஸ்டர், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து கேமரா மாட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம
மைக் மாடலாம் எப்படி அது ரொம்ப இதாக இருக்கும்ல. ஆனால் நிறைய சொல்லிட்டு வந்தாங்க அந்த இடத்துல. சூப்பர் பைக்கெலாம் பார்த்தோம், அது இதுன்னு நிறையா பேசணும். ஸோ எந்த அளவு எதெல்லாம் வாய்ஸ் கேட்டிருக்குன்னு தெரியல. சரி விடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை மட்டும். ஒரு சூப்பர் பைக் போ. அதான் மேலே அந்த சின்ன பசங்களாம் அந்த ஜம்பிங் ஃப்ளைச்சு என்னது அது ஜிப்லைனில் ஜிப்லைனில் வந்துட்டு நம்ம ஜிப்லைனில் வந்து போகும்போது சின்ன பசங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பையன் சின்ன பையன் வந்து நம்மளோட ஜாலியாக பேசியிருந்தான். அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் ஜாலியாக பேசினாங்க, அவங்க அம்மா. ஸோ அவங்களாம் வந்து சென்னைக்காரங்க. ஒரு 40 பேர் மொத்தமாக, ஃபேமிலி மட்டுமே 40 பேர். அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா பேரும் வந்துருந்தாங்க. அவங்களும் அவங்க கூட பேசினாங்க. அப்படியே அவங்க அம்மா கூட பேசினாங்க. அம்மா அவங்க ஒரு பொண்ணு வந்துட்டு நல்லா பேசினாங்க, அவங்களும் நல்லா பேசினாங்க. யூடியூபரான்னு கேட்டாங்க. பைத்தியக்காரர் மாதிரி இண்டிகேட்டர் கூட போடாமல் ஏறி பிடிச்சி வந்துட்டு இருக்காரு. என்ன லோக்கல்லாம் எப்படி வேணும் வந்துக்கலாமா? இண்டிகேட்டர் போட்டு வரணும் கூட ஒரு விவசாயம் இல்லை. அவருக்குலாம் யாருங்க லைசன்ஸ் கொடுத்தது? சரி, சின்ன ஒரு பேரிகார்டு தாங்க. ஏதோ திருவிழா போல. ஏதோ பொங்கல் செலிப்ரேஷன். ஆமாங்க, இன்னைக்கு பொங்கல். இந்த கொடுமையாக கேட்குறீங்க? பொங்கல்ன்றதை இன்னைக்கு நான் மறந்துட்டேன். முன்னாடியே சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் மறந்துட்டேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஆனால் பொங்கல்ன்றது எனக்கு சுத்தமாக மறந்துச்சுங்க. வீட்டில் வேறு அம்மா அப்பா எல்லாம் கூப்பிட்டாங்க. ஸோ நம்மளால் போக முடியல. ட்ரிப்பு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகணுன்றக்காகவே. ஸோ இந்த வட்டம் வந்து அவங்க நம்ம இல்லாமல் தான் பொங்கல் கொண்டாடி இருப்பாங்க. ஊர்லேயும் சில போட்டியெலாம் நடத்துவாங்க பொங்கலுக்கு. இந்த ஸ்லோ ரேசிங்கு, அப்புறம் கோயிலில் போய் மொத்தமாக பொங்க வைப்பாங்க. நம்ம ஊரில் பொங்க வைப்பாங்க. அப்புறம் சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த முறுக்கு சாப்பிட்றது, பிஸ்கட் சாப்பிட்றது, இந்த மாதிரி போட்டியெலாம் வைப்பாங்க. அதுதான் நல்லா ஜம்முன்னு இருக்கும். நம்ம இதே மாதிரி ரோடு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம மட்டும் போயிடலாங்க. என்ன ஸ்ட்ரெயிட்டாக உடுமலையா பாருங்க. இந்த ரோடு போய் பல்லடத்தில் போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? பல்லடத்துல இருந்து தான் போகணும். ஸோ இப்போ தாங்க டவரே கிடைக்குதுங்க. வேறு மாதிரி வேறு. இப்போ கால் வரும் பாருங்க, வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க. 3 நாளாக ஃபோனுக்கு டவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜாலியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் என்ன, வீடியோ தாங்க அப்லோட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்காக வந்துட்டு டவர் வேணும் போல். ஒரு ஜியோ ஏதாச்சும் மாடர்ன் மீது வாங்கி வைக்கணும். வீடியோ தான் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து முடிஞ்சாலும் வீடியோலாம் எடிட் பண்ணி டைமிங் கொடுத்துருங்க. நம்ம டைமிங் கொடுக்கலான்னு நினைக்கும் போது தான் அங்கே நமக்கு டைமிங்கே சரியாக மாட்டுது. இந்த ரோடுமே அருமையாக இருக்குங்க. சைடில் ஃபுல்லாக புளிய மரம் தாங்க. இந்த மாதிரி புளிய மரம்லாம் கடைசியில் நான் கோயம்புத்தூர் எங்கே பார்த்தேன்னா, இன்னும் ஒரு இடத்துல பார்த்தேன். அது என்னன்னு சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேதுங்க. சரி, ஓகே சார், கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வழியாக வந்து நம்ம ரீச் ஆக போகிறோங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரோ 6 கிலோமீட்டரோ அங்கே இருக்குது மொத்தமே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலக்கரைச்சல்னு ஒரு ஊரில் இருக்கும். ஸோ ஒரு வழியை சுற்றி வந்துட்டோம். வர வழியில் கொஞ்சம் ஒரு காட்டுக்குள்ளே பூந்து வந்ததுனால நம்மளால் கண்டினியூ பண்ண முடியலைங்க. இதனால இன்னொரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்தில் போய் ரீச் ஆகலாங்க நம்ம டெஸ்டினேஷனுக்கு. அங்கேருந்து சூலூர் வந்து 11 கிலோமீட்ரு, பல்லடம் வந்து 14 கிலோமீட்ரு, அப்புறம் கோயம்புத்தூர் வந்து 37 கிலோமீட்டருங்க காட்டுதுங்க. சும்மா வேறு மாதிரி இருக்குது. இங்கிட்ட ஃபுல்லாகவே ஹிந்திக்கார அண்ணாங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டோம், நாம் இருக்கிற சூலூர்லேயும் ஹிந்திக்காரங்க தான். திருப்பூரில் தாங்க மோஸ்ட்லி அதிகமாக இருப்பாங்க. திருப்பூர், அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஏரியாலையுமே இப்போ ஹிந்திக்காரங்களும் அதிகமாகிட்டாங்க. நம்ம தான் இங்கே கம்மியாக இருக்கோம். இந்த காத்தாடியில் பார்த்துட்டே வந்தாங்க. காத்தாடி வேற லெவலு. இதுதான் ஸ்லோவாக சுற்றுது. ஐயா ஒரு பாட்டுக்கு வராருங்க. சவுண்டும் கேட்க மாட்டாரு, ஒன்றும் கேட்க மாட்டாரு. ஏதோ ஆட்டுக்கு கொலை உடச்சிட்டு போகிறாரு போலங்க. இப்போ டோட்டலாக இந்த ட்ரிப்பில் வந்து எவ்வளோ தெரியுமாங்க பெட்ரோல் அடிச்சிருக்கோம். ஸோ போகும்போது ஒரு 750 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். அப்புறம் மேலே அங்கே ஒரு 170,
700 800 870 ப்ளஸ் இங்கே 400ங்க. அந்த 70 தனியாக வச்சிடலாங்க. அந்த 400 சேர்த்தனா 700 800 ஆச்சா. 800 ப்ளஸ் ஒரு 400 1200 1270 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோங்க. ஸோ எங்கெங்கே போயிருக்கோன்னா தேனிலேருந்து அப்படியே போடிமெட்லேருந்து கொழுக்குமலை போயிட்டு கொழுக்குமலையிலேருந்து மூணாறுலேருந்து மறையூர்லேருந்து இப்படி வந்திருக்கோங்க. ஸோ ஒரு 6 ஏரியாவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஆமாம், டோட்டலாக வந்து ஒரு 1300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. அரௌண்டாக 1300 வந்து பெட்ரோல் அடிச்சிருக்கோங்க. சார்லி நல்லாவே மைலேஜ் தராங்க. ஸ்ட்ரைட் போட்டா அது போடட்டும் ப்ரோ. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த லாரிக்காரன் நான் வந்து ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருந்தாரு. பட் அவர் வந்து ஸ்லோ பண்ணிட்டார். ஏன்னா காருக்காரங்க வரனால அவர் வந்து ஸ்லோ பண்ணிட்டாரு. சரி, நம்மளும் அதிலே வரல, நானும் வந்துட்டேன். அண்ணன் தான் கொஞ்சம் பதறிட்டார். பெண்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே மாடு வழிபடி போயிட்டே இருக்கலாம். இது என்ன இடம் தான் தெரிய மாட்டேது. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு இந்த ஏரியாவை. என்ன ஏரியா என்ன சுத்தமாக ஞாபகத்துக்கு வர மாட்டேது. வேறா ரோடு கொஞ்சம் நல்லா இருந்தால் ஒரே க்ரூசிங்காக போயிடலாங்க. எங்கள் ரோடு தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நான் வந்திருக்கேன், எப்பயோ ஒரு தடவை இந்த பக்கம் நான் வந்திருக்கேன். இடத்துல பார்த்தா எனக்கு நல்லாவே ஞாபகத்துக்கு வருது. ஒரு இடத்துக்கு போனால் ஒரு தேஜோ மாதிரி ஒன்று காட்டு தெரியுமாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்த மாதிரி கனவுல கூட வரும். நம்ம ஏதாச்சும் நினச்சி ஒரு கனவு கொண்டிருப்போம், அது பார்த்தா என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இங்கே இந்த பக்கம் எதற்க வந்திருக்கேன், யாரையோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. கையெல்லாம் க்ளோஸ் போடாமல் அப்படியே பிடிக்குதுங்க. சூலூர் 7 கிலோமீட்ரு, காலங்களுக்கு 4 கிலோமீட்டருங்க. ஆமாம், ரைட் சைடில் தான் கிடது. சூலூருக்கு வந்து இந்த பக்கம் 7 கிலோமீட்ரு, காலங்கள் வந்து 4 கிலோமீட்ரு. ஓகே, நம்ம அப்பநாயக்கம்பட்டி. இப்போ வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பநாயக்கம்பட்டியில் இருக்காங்க. இன்னுமே வந்துட்டு 4 கிலோமீட்டர் தாங்க. சூலூருக்கு வந்து 7 கிலோமீட்ரு, அஜயபுரம் வீட்டுக்கு வந்து 4 கிலோமீட்ரு. நம்ம ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேங்க. வருங்க, நம்ம ஒரு க்ரூசிங் வந்து ஸ்பீடுக்கு கொடுக்கும்போது தான் ஸ்பீடு பிரேக் வந்து எந்த பக்கமா இல்லை அப்பப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால தாங்க. எஸ், ஒரு தடவை சுந்தரவாண்டி அண்ணன் வந்துட்டு, ஆமாம் சுந்தரவாண்டி ப்ரோ வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போயிருக்கோம். அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்துட்டு நைட்டு இங்கே மாட்டிக்கிட்டாரு அன்டயத்தில். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு பஸ்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சரி, கால் பண்ணி கூப்பிட்டாரு, வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். பரவாயில்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை ஏற்றிட்டு போனோங்க. இங்கேருந்து தான் ஏற்றிட்டு போனோம். இங்கே இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில். எல்லா ஊர்லேயுமே பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. ஆனால் நம்ம பாருங்கள், ட்ராவல் முடிச்சு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். என்னை அடுத்தடுத்து கண்டினியூஸாக ரைடை வந்து கண்டினியூ பண்ணணுங்க. இப்படியே ஸோ அடுத்து எனக்கு தெரிஞ்சு பர்ச்சேஸ் வந்து ரைடுக்கான பர்ச்சேஸ் தான் வாங்கணும். கொஞ்சம் வேலையில் இருக்குது. எல்லா வேலையும் மொத்தமாக முடிக்கணுங்க. ரைடுக்கு தேவையான நம்ம என்னென்ன வாங்கணும்னா பேக் ஒன்று வாங்கணுங்க. அந்த பேக் போச்சு. ஸோ இந்த பேக் யார் தெரியுமா எனக்கு கொடுத்தா, நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஜாக்சன் ஒருத்தன் எனக்கு இதை வாங்கி கொடுத்தான். எதுக்காகனா அப்போ நாங்கள் சும்மா ஏதோ மேட்ச்சுக்கு போவோம் வருவோம். அப்போல்லாம் வந்துட்டு வேறு பேக் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ நானும் வந்துட்டு ஒரு தடவை அவங்க ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். அப்போ தான் அந்த பேக்கை பார்த்தோம். ஒன்றில் தான் பேக் இல்லையா, அந்த பேக்கை வாங்கிக்கிறான்னு சொல்லி எனக்கு அந்த பேக் வாங்கி கொடுத்தாங்க. காலேஜ் படிக்கும் போது எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறிட்டாங்க. அவன் தான் வாங்கி கொடுத்தான். அவன் ஞாபகம் பார்த்தா இந்த பேக் இன்னுமே ஓட்டிகிட்டு இருக்கு. இப்போயுமே பெருசாலாம் ஒன்றும் கிளிங்க. நம்ம அந்த ஜிப்பு க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு லைட்டாக கிழிஞ்சிச்சு. அது இல்லாமல் இதில் பெருசாக ஒன்றும் நம்மளால் வச்சுட்டு போக முடியாது. சின்ன சின்னதாக வச்சுக்க முடியும். பவர் பேங்கு, சார்ஜரு, கேபிளு, அப்புறம் சின்ன சின்ன பொருள் தான் வச்சுட்டு போக முடியும். மற்றபடிக்கு 2 ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி சின்ன சின்னதாக 2 ட்ரெஸ் வைக்கலாங்க. அவ்வளோதாங்க. 2 ட்ரெஸ்ஸு வச்சு மற்றதெல்லாம் வச்சோம்னாலே ஃபுல்லாயிரும்.
சரியான ஒரு கிரவுண்டு. ஸோ அதனால தாங்க இதுக்காக ஒரு புது பேக் வர எடுக்கணும். ஏன்னா அடுத்து போகிற ட்ரிப்புக்கெல்லாம் நம்ம வந்துட்டு காஸ்டியூம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்னென்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஷூஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஸ்லிப்பர்ஸு, ஹெல்மெட் ஆச்சு, சார்ஜ் போடுறதுக்கான பவர் பேங்க்ஸு, அப்புறம் இன்னும் நிறையா எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ அஜய் ப்ரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் கிட்டத்தில் ஓட்டிட்டு 1000 வராதுங்க. இங்கேருந்து அங்கே ஒரு 200 வச்சுக்கோங்க. அங்கேருந்து கொலக்குமலைக்கு ஒரு 160 என்னமாங்க. அங்கேருந்து மறையூர்லேருந்து இப்படி வந்துருக்கோம். ஸோ டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. எந்த ரைட்டு? பாதையை மறந்துட்டேங்க நான். ஓகே. ஸோ ஒரு வழியாக அஜய் ப்ரோட வீட்டுக்கு வந்துட்டோம். நான் அப்படியே இங்கேருந்து நம்ம ரூமுக்கு தான் போகலாம். எங்கே ஏற்றணுமோ அவர் அங்கேயே இறக்கிட்டு வரோங்க அன்னைக்கு. ஸோ ஏற்றும் போது வந்து நான் வீடியோ எடுத்துக்க போனேன். ஏற்றும்போது எடுத்துக்கலாம். எடுக்கலை. ஏற்றும் போது நம்ம வந்துட்டு கேமரா எதுவும் ஆன் பண்ண இல்லைங்க. நம்ம கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் கேமராவே ஆன் பண்ணோம். ஆமாம், நல்ல ஞாபகம் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. நீங்களும் போய் விளாட போகிறீங்களா? பொங்கலுக்கு விளாடலாம்ல, போய் மேட்ச் நடத்திட்டு இருக்காங்கல்ல அங்கே பாருங்க. உங்கள் ஏரியாவே இங்கே தான் ப்ரோ இருக்கு. நீங்களும் விளாட தானே இந்த எந்த ரோடு ப்ரோ? பாருங்க கோலப்பட்டியில் வச்சுருந்துருக்கேன். தலைவர என்னங்க நட்டுக்கு கோலமாக தான் இருக்கு. கோலப்போட்டிக்கு தான் நடத்தாங்க. அது ரைட்டு, இந்த லெஃப்ட் ப்ரோ. செயினெல்லாம் நல்லா யூஸ் ஆயிடுச்சு. சக்க கேட்குது. ஓகே, ஓகேங்க. ஒரு வழியாக ஒரு வீட்டுக்கே வந்துட்டோம் நம்ம. சரி, ஓகே இருங்க, நான் என்ன எதுன்னு பேசிட்டு இங்கேருந்து கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். அவங்க வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அஜய்புரம் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் நம்ம. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம்னா நம்ம வீட்டு ரூமுக்கு தாங்க போகிறோம். போய் நான் எடிட் பண்ணுற வேலை இருக்குது. போகலாம் பார்க்கலாம். இவர் வந்து அஜய்புரோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன். ஸோ 3 பேருமே வந்து அல்டிமேட்டாக இருக்கு. விஜய், அஜய், சஞ்சய் 3 பேருமே. ஓகே. ஃபாஸ்ட்டாகவே போகணுங்க. ஏன்னா இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இந்த பேட்டரி தாங்கும் தெரில. ஸோ அதுக்கு இடையில முடிஞ்சிருச்சுன்னா அவங்களை நான் ரூமில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அங்கே போயிட்டோம்னா அந்த கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லா காட்ட முடியாது. இங்கெல்லாம் கோலம் போட்டு வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குங்க கோலமெல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த ரூட்டில் போகிறது? எந்த ரூட்டில் போகலாம்? சூலூர் வழியே போயிடலாமா? சூலூர் வழியே போயிடலாங்க. எல்லாம் எடுத்தாச்சுல, பேக்கோட ஜஸ்ட் ஓகே. அப்படி ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா காலையில் எடுத்து கேட்டுக்கலாம். அண்ணா எடுத்துகிட்டு வந்துடுவாரு. ஸோ இந்த ட்ரிப்பு ஒரு வேற லெவலில் முடிஞ்சிருக்குங்க. என்னன்னா நம்ம பசங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க ஜிப்லைனை. அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்க ஆசைப்பட்டு இருந்தாங்க இதில். அந்த ஊர் பேர் சடனாக ஞாபகத்துக்கு வர மாட்டேதுங்க.
ஐயோ காந்தலூர், அப்புறம் இன்னொரு ஊர் ஏதோ காந்தலூரில் வந்துட்டு இந்த ஜிப்லைன் இருந்தது, பசங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் எனக்கே கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நான் அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நானுமே வந்துட்டு அப்போயே கிளம்பி இங்கே கோயம்புத்தூர் வர்றதாங்க. ஸோ நம்மளால் வந்துட்டு அப்போதைக்கு வர முடியாத சூழ்நிலை. அப்புறம் அஜயபுரம் வர இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு போகலான்னு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு அங்கே போயிட்டு வந்தோம். அப்படி இல்லைன்னா நம்மளுமே பசங்களோட சேர்ந்து கீழே வந்து இப்படி இறங்கி வந்துருப்போங்க. அங்கே இருந்தனால தான் ஜிப்லைனில் போக முடிஞ்சிச்சு. எனக்கு கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து எல்லாமே கால் பண்ணியிருப்பாங்க போல், எல்லாம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதனால் வந்துட்டு மெசேஜும் போட்டிருந்தாங்க, ஏன்டா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு மெசேஜ் போட்டிருந்தாங்க. மெசேஜ்லேயே நம்ம பார்க்க முடியல, ஏன்னா அங்கே தான் சுத்தமாக டவரே கிடைக்கல. அப்புறம் எங்கிட்ட நம்ம மெசேஜ் பார்க்குறது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அம்மா கால் பண்ணி சாசனம், வீட்டில் கால் பண்ணி சொல்லிடணும் வந்துட்டமான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருந்துருப்பாங்க. ஒரு இடத்துல மட்டும் எனக்கு டவர் கிடச்சிச்சு. அந்த இடத்துல அக்கா வந்து கால் பண்ணியிருந்தாங்க, எங்கே பாருங்க என்னன்னு கேட்டிருந்தாங்களா. அந்த மாதிரி எனக்கு டவர் கிடைக்கலக்கா, நான் ஹில் ஸ்டேஷனில் இருக்கேன், நான் கீழே வந்துட்டு கால் பண்ணுறேன் அந்த சொல்லிட்டு, சரிம்மா சரி பார்த்துருமா அப்படின்னாங்க. சரிக்கா அப்படின்னு. இன்னைக்கு அக்காவோட பிறந்தநாள், அக்கா வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இன்னைக்குன்னா ஜனவரி 14 வந்து அக்காவோட பிறந்தநாள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அக்கா. பட் கூட இல்லை, அதான் கொஞ்சம் கவலை, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ நல்லா வேலை, இங்கிட்டு மழை பெஞ்சிருக்குங்க. ஆனால் எனக்கு சீரியஸாகவே செம்ம ஷாக்குங்க. அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க, ஒவ்வொரு இடத்துல மழை பெய்ய மாட்டேதுங்க. எல்லாம் ரொம்ப அந்த பக்கம் போன கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ஆனால் அஜய்புரால அங்கே போயிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸைட்டிங் ஆகலை. நான் வந்து சரியான எக்ஸைட்டிங். ஒரு இடத்துல ஃபுல் மிஸ்டாக இருக்குது, ஒரு இடத்துல மிஸ்டே இல்லை. ஒரு இடத்துல ஃபுல்லாக நல்லா மழை பெய்யுது, ஒரு இடத்துல மழையே பெய்யலை. இப்போ காந்தலூர்லாம் மழை, சரியான மழை ஏதோ போட்டு நடக்குதுங்க. காந்தலூர்லாம் சரியான மழை. ஆனால் காந்தலூர் விட்டு வெளியே வந்து அது என்ன ஒரு லேப்டாப் பேக் வேறு பின்னாடி ஓப்பன் ஆயிரும் போலங்க. நம்ம அடுத்த ஒரு பேக் வாங்கணும்ச்சுங்க. லேப்டாப் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பேக் வாங்கணுங்க. லேப்டாப் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பேக் வாங்கணுங்க. லேப்டாப்பு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பேக் ஆகணும். லிட்டர் வந்து அந்த பேக்குன்னு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லிட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வாங்கணும். ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கணும். ஆனால் பனியில் போயிட்டு ஓட்டவே முடியல. அந்த பனிக்கு அதுக்கு கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. அதனால் வந்து க்ளவுஸ் போட்டு தான் அடுத்தோட ஓட்டணுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷூஸ் வாங்கணும். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இன்னும் லேப்டாப்பு எடிட் பண்ணுறது ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. இனிமேல் தாங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூலூரில் இருக்கோங்க. சூலூர்லேருந்து நம்ம ரூமுக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர் என்னமோ சம்திங் வருங்க. போயிடலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு 6:30 நம்ம வந்து ரூமில் இருப்போங்க. 6:30 ஆமாம், 6:30 வந்து ரூமுக்கு வந்து போயிருவோம். 6:30 ரூமுக்கு போயிடுவோம். ஸோ இங்கே தான். ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. எதுக்காக தெரியல, யாரோ தலைவருக்காக நடக்குதா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்கே தாங்க பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நான் சொன்ன மாதிரி 6:30 தான் போகும் போல. ஃபுல் டிராஃபிக் இங்கே. ஃபுல் டிராஃபிக்குங்க, நான் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பயங்கர. ஆனால் கிளைமேட்டு இங்கே வேறு மாதிரி இருக்குங்க. இன்னுமே நம்ம வந்துட்டு அங்கே மேலே மலையில் இருக்க மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. அங்கே இருந்துட்டு கீழே வரும்போது வெயில் அடித்தாலும் கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த மேகமூட்டமாகவே இருக்கா, அதனால் நம்ம இன்னும் மேலே தான் இருக்கோம். மறையூர் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மறையூரில் தான் இருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நான் போயிடுவேன். போங்க என்ன பண்ணுறாரு இவர்? மறையூரில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா மறையூர்லையுமே இப்படி தான் வெயிலே வரல. அப்படி வெயில் வந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான் வெயில் வருது. அதுக்கப்புறம் வெயிலே வரமாட்டுது. ஆனால் இங்கெல்லாம் வெயில் வந்தால் வெயில் மட்டும் தாங்க வருது. ஓகே, XUV நல்லா இருக்கு.
மரங்கள் வெயிலே வரலங்க எனக்கு. ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. நம்மளாச்சும் இங்கே சாரல் வந்தால் சாரல் விழுதுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. சாரல் விழுந்துச்சுன்னா மழை பெய்யறது அர்த்தமே கிடையாது. மிஸ்ட்டு அந்த ஸ்னோ விழுகுதுல, அந்த ஸ்னோ தான் அங்கே வந்துட்டு மலை மாரி விழுகுது போல் அப்படி தான் சொன்னாங்க அந்த ஊரில் இருக்கவங்க. பட் எனக்கு முழுசாக என்னன்னு தெரியல. அது பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் மறையூர் வழி நாங்கள் வரும்போது ஏதாச்சும் நிறையா மிஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு யானையும் பார்க்கல. ஸோ ஒன்று தான் பார்த்தோம், அந்த சிங்காவல் குரங்கு மட்டும் தான் பார்த்தோம் அந்த ஏரியாவிலேயும். அதுவுமே நான் பார்த்தது இல்லைங்க, சின்ன வயசில் பார்த்ததுங்க. ஸோ இப்போ வந்து மறந்துடுச்சு எனக்கு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு 5 minutes 8 minutes போயிடலாங்க. அவ்வளோதாங்க. அஜய் ப்ரோ வீட்லேயுமே ரொம்ப தங்கமானவங்க. ஸோ நம்ம வந்து போனதில் வந்து நல்லா கவனிச்சாங்க. சாப்பாடு போட்டதாக இருந்தாலும் சரி, பார்த்துக்கிட்டா இருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சாங்க. அப்புறம் கிளம்பும் போதுமே பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லோரும். அவங்க வந்துட்டு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு போங்கன்னாங்க. ஆனால் நமக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நம்ம எங்கே வந்து சாப்பிட்டு வர்றது, நாங்கள் வந்து அப்படியே கிளம்புறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல விட்டு, சரிப்பா சரி பார்த்து போங்கன்னு விட்டு அவங்களும் எங்கள் பின்னாடியே கிளம்புனாங்க. பட் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அவங்க. நம்ம உடுமலைப்பேட்டையில் வரும்போது அவங்க அஜய் ப்ரோட அப்பா கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு எங்கே பாருங்க ஓட்டி அவங்க வந்து பக்கத்தில் வந்துச்சப்பா அப்படின்னு சொல்ல விட்டு, சரி ஆமாம் சிலக்கரைச்சலில் வந்துட்டு அப்புறம் கால் பண்ணி சொன்னோம் இந்த மாதிரி வந்துட்டோம்ப்பான்னு. மேகமட்டத்தை பார்த்துக்கு வேற லெவலில் இருக்குங்க. இப்படியே இன்னொரு ட்ரிப்பு கூட, இன்னொரு ரைடு கூட கிளம்பிடலாம் போலங்க. அப்படி தாங்க இருக்கு. வேற மாதிரி. ஸோ இப்படியே நம்ம நினச்ச மாதிரி நல்லபடியாக அந்த ட்ரிப் முடிஞ்சிருச்சுங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இந்த ரோடை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம ரூமுக்கு போகிற ரோடு தாங்க. ஸோ நாளைக்கு திரும்பி நைட்டு போயெல்லாம் உட்காந்து எப்படியாச்சும் எடிட் பண்ணி ஒரு எபிசோடு போடணுங்க. இன்னும் நம்மளோட இந்த வீடியோவே வராமல் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு பார்ப்பீங்க. ஆனால் அங்கே ஹில் ஸ்டேஷன்லாம் டவரில் அப்போ கூட நிம்மதியாக இருந்துச்சு. என்ன ஒரு கவலையாக இருந்துச்சுன்னா, வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண முடியல, லொக்கேஷன் பார்க்க முடியலைங்க. அது ஒரு பிரச்சனைங்க. லொக்கேஷனை பார்த்துருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். லொக்கேஷனை பார்க்க முடியல. அதனால தான் கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 5 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகலாங்க. அப்படி தாங்க காட்டுது. அவ்வளோதான், ஒரு 700 மீட்ரு தாங்க. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவ்வளோதான் ஜம்முன்னு ஒரு எடிட்டை போடணுங்க. என்ன ஸோ மணி வந்து 6:15 ஆயிடுச்சுங்க. எத்தனை மணிக்கு நம்ம அங்கே கிளம்பணும் பார்த்தீங்கன்னா 3:30 என்னமோ கிளம்பணுங்க. ஆமாம், நம்ம காந்தலூர் போயிட்டு வந்துட்டு மறையூர்லேருந்து 3:30 என்னமோ கிளம்பணும். 3:30னா இங்கே எவ்வளோ நேரம் காட்டும், எவ்வளோ நேரம்னு நாங்கள் சரியாகவும் பார்க்கல. ஸோ அங்கே 3:30 வந்து கிளம்பணும். இதெல்லாம் போட்டிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கரெக்டாக 3:30 கிளம்பணும். நாங்கள் நினைக்கல இவ்வளோ இது சீக்கிரமாக லேட்டான்னு தெரியல. பட் ஆனால் 3:30 கிளம்பணும். 3:30, 4:30, 5:30, 6:30 3 மணி நேரத்தில் வந்துருக்கோங்க. போருங்க, போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரூமுக்கு ஒரு வழியாக கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோங்க. அட்லாஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம ரூமில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ வந்து ரீச் ஆகிட்டாச்சுங்க. ஏய் ராஜன் பாய்ஸ், ஓரம் ஆமாம் போமா, அங்கிட்டு வரமா. ஓய் இது என்னங்க நம்ம கூடிய வரோம். போங்க. ஸோ வச்சுட்டு நம்ம அட்லாஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டுங்க ரூமில். அட்லாஸ்ட் நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டு வச்சுட்டு. ஸோ இந்த ரைடு இதோட முடிஞ்சு இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. சார்லி எவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு பண்ணிடுங்க. ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. லவ் யூ வச்சுட்டு வர எல்லாத்துக்கும்.
ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.